Hi friends, welcome to DD Study Vlogs. இந்த வீடியோல இன்னைக்குரிய 8th ஸ்டடி சேலஞ்சுக்கான போர்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து டே 12. இன்னைக்கு வந்து ஜெனரல் தமிழ்ல வந்துட்டு நம்ம என்ன படிக்க போறோம்னா, நான் டெய்லி வந்துட்டு சொல்றேன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் क्वेश्चन வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க அப்படினு. பட் எத்தனை பேர் பாத்திருக்கீங்க அப்படின்றது தெரியல. இன்னைக்கு நானே வந்து உங்களுக்கு ரெண்டு PDF கொடுக்கிறேன். இப்போ ரிவைஸ்டு சிலபஸ்ல இப்போ வந்து திருக்குறள்ல 20 அதிகாரங்கள் தான் கொடுத்திருக்காங்க. அந்த 20 அதிகாரத்துல ஏதாச்சும் ஒரு 5 அதிகாரத்துக்கான திருக்குறள் ஃபுல்லா நீங்க தரவா நோட் போட்டு எழுதி வச்சு படிங்க. ஃபுல் ரிவைஸ்டு சிலபஸ் டவுன்லோட் பண்ணி பாருங்க. நான் நிறைய டைம் சொன்னேன், எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. நான் ஜெனரல் தமிழுக்கு மட்டும் சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஜெனரல் தமிழ் வந்துட்டு 7 யூனிட்டா வந்து நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 7 யூனிட்டா கொடுத்துருக்காங்க. அதுல 6 யூனிட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் தான். இலக்கணம், சொல்லகராதி, இந்த கலைச்சொற்கள், வாசித்து புரிந்து கொள்ளுதல், எழுதும் திறன். ஸோ நம்ம வந்து படிக்காம போய் ஆன்சர் பண்ற மாதிரி தான். கலைச்சொற்கள், வாசித்து புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொற்கள், இந்த மாதிரி தான் 6 யூனிட்லயும் இருக்கு. அந்த 6 யூனிட்ல இருந்து 85 கொஸ்டின் வருது. ஸோ அதை நம்ம படிக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் வந்துட்டு இலக்கணம் தமிழ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா ஆன்சர் பண்ணிடலாம் அந்த 85 கொஸ்டினுக்கு. ஸோ அதுக்கு நம்ம படிக்க தேவையில்லை. இலக்கியத்துக்கு மட்டும் ஸ்கூல் புக்ஸ்ல கவர் ஆகுறத செயல் பகுதியை உரைநடையெல்லாம் படிச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு அது போக ஒவ்வொரு புக் பேக் ஒன்வேர்டு, மொழிபெயர்ப்பு, மொழித்திறனறிதல், அதுக்கப்புறம் அறிஞர் பொருள், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல் எல்லாமே எல்லா செயலுக்கும் படிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இலக்கியம் வந்துட்டு அது போக எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 கொஸ்டினுக்கு மட்டும் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் 20 அதிகாரங்கள் மட்டும். அந்த 20 அதிகாரமா நல்லா நம்ம நோட் போட்டு கூட அந்த 200 குறளை எழுதி வச்சுட்டு அதுக்கான அதுல இருக்க சொல்லுக்கான பொருள்கள், அந்த குறளுக்கான பொருளை படிச்சு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு யூனிட் 6லயும் யூஸ் ஆகும். ஸோ அந்த 20 அதிகாரத்தை நல்லா படிச்சுக்கோங்க. அது என்னென்ன அதிகாரம்ன்றதும் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அறநூல்கள் தொடர்பான செய்திகள். அந்த அறநூல்கள் என்னென்னு கொடுத்துட்டாங்க. நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள். ஸோ இதுல வந்துட்டு நாலடியார் ஸ்கூல் புக்ல இருக்கும், நான்மணிக்கடிகை ஓல்டு புக்ல இருக்கும், பழமொழி 400 நியூ புக்ல இருக்கும், முதுமொழி காஞ்சி ஓல்டு புக்ல இருக்கும், திரிகடுகமும் நியூ புக் ஓல்டு புக்லயும் வரும், இன்னா 40 இது ஒரு சிலது வந்து பழைய புத்தகத்துல இருக்கும். அதுவும் வந்துட்டு தெளிவா ரொம்ப டீட்டெயிலா அந்த இப்ப நாலடியார் பத்தினா A to Z இன்ஃபர்மேஷன் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நாலடியார்ன்ற டாபிக் பத்தி A to Z இன்ஃபர்மேஷன் நியூ புக்ல எங்க இருக்கு, ஓல்டு புக்ல எங்க இருக்கு, இப்போ அதை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நம்ம ஒரு நோட் போட்டு எழுதி வச்சிடணும். நோட்ஸ் எடுத்து, ஏன்னா இருக்கிறதே கம்மி தான். 1 நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் பாடல். மொத்தம் 9 பாடல்களுக்கு தான் நம்ம வந்து 9 டாபிக்ஸ்க்கு தான் நம்ம வந்து நோட்ஸ் எடுக்க போறோம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கா ஒவ்வொரு நாள் வச்சுக்கிட்டா கூட தெளிவாக அதை பத்தி எடுத்துக்கலாம். அடுத்து தமிழின் தொன்மை, அதாவது வந்து தமிழ் ரிலேட்டட் லெசன்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல படிப்போம். ஸோ அதுக்கு வந்து தனியாக படிக்க தேவையில்லை. தமிழின் தொன்மை, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இதெல்லாம் 9th 10th வரும். ஸோ அதை வந்து படிச்சுக்கலாம். அடுத்து ஊவேசா பத்தி ஸ்கூல் புக்ல வரும், நியூ புக்லயும் வரும், ஓல்டு புக்லயும் வரும். ஸோ அதை படிச்சுக்கிட்டா போதும். தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நெட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது போக தேப்போ மீனாட்சி சுந்தரம்லாம் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ்ல அவ்வளவா அவரை பத்தின டீடைல்ஸ் இருக்காது. ஸோ நம்ம கண்டிப்பா இதுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் போட்டு எழுதி வச்சுதான் ஆகணும். அடுத்து சி இலக்குவனார், அவரை பத்திலாம் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ்ல கண்டென்ட்டே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் புக்ஸ்ல கவர் ஆகாத அறிஞர்களை பத்தி நம்ம ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கணும். அடுத்தது வந்துட்டு பெருஞ்சித்திரனார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஸ்கூல் புக்ஸ்ல வருவாங்க. ஜிஇபோப் வருவாங்க ஓல்டு புக்ல. ஜிஇபோப் வீரமா முனிவர்களை பத்திலாம் ஓல்டு புக்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாவேந்தர் பாரதிதாசன் பத்தி ஸ்கூல் புக்ல இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து நெட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கே சிதம்பரனார் பத்தியும் வந்துட்டு நியூ சமச்சீர் கல்வி புக்ல கண்டென்ட் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மட்டும் நெட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தவிர்த்து குன்றக்குடி அடிகளார் பத்தி ஒரு லெசன்ல ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் வரும். ஸோ அதை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நெட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கண்ணதாசன் பத்தி ஓல்டு புக்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். காகிதம் பத்தி டீடைலா இருக்காது, ஒரே ஒரு லெசன் மட்டும் நியூ சமச்சீர் கல்வி புக்ல இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. தாராபாரதி நியூ புக்லயும் வருவாங்க, ஓல்டு புக்லயும் வருவாங்க. அடுத்து வந்து வேலுநாச்சியார் வந்து தமிழ் புக்லயும் வருவாங்க. ஹிஸ்டரியில நம்ம படிக்கிறப்பவும் அங்கேயும் வேலுநாச்சியார் பத்தி படிப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் நெட்டை பார்த்து ஒரு நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம படிக்க வேண்டிய அறிஞர்கள் சான்றோர்கள்லாம் கம்மி தான். அதே மாதிரி இலக்கியத்துக்கான போர்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம வந்துட்டு இந்த 8 தொகை 10 பாட்டி எல்லாம் படிக்க போறது கிடையாது. இந்த அறநூல்கள் மட்டும்தான், அதுவும் எந்தெந்த நூல்கள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பத்தின நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஓல்டு புக்லயும் வருவாங்க, நியூ புக்லயும் வருவாங்க. அதை பார்த்துக்கோங்க. அடுத்து முடியரசன், தமிழ் வழி, உருத்திரங்கண்ணனார், கடியலூர் உருத்திரங்கண்ணனார், சங்ககால புலவர். ஸோ அவரை பத்திலாம் வந்துட்டு நிறைய டீடைல்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ நெட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கீவா ஜெகநாதர் பத்தி இப்போ நியூ சமச்சீர் கல்வி புக்ல +1லயோ +2லயோ வரும்னு நினைக்கிறேன். ஒரு லெசன் வந்து வரும், ஒரு உரைநடை வரும். ரொம்ப டீடைலாலாம் இருக்காது. ஸோ நம்மளுக்கு யாரை பத்திலாம் டீடைலா புக்ல வந்து நோட்ஸ் இல்லையோ அதுக்கு வந்து நெட்டை ரெஃபர் பண்ணி நீங்க ஒரு நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நாமக்கல் கவிஞர் பத்தி ஸ்கூல் புக்லயே நிறைய கண்டென்ட் இருக்கும். ஸோ இவ்வளவுதான் நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, திருக்குறள் அந்த இலக்கியத்துக்கான இந்த 15 கொஸ்டினுக்குரிய மார்க் நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, திருக்குறளுக்குரிய 20 அதிகாரங்கள், அதுல அட்லீஸ்ட் ஒரு 5 அதிகாரம்
ஒரு 50 குறளாச்சும் இன்னைக்கு படிக்கணும். அப்படி இல்லை நான் திருக்குறள்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்றவங்க இந்த அறநூல்கள்ல ஏதோ ஒரு நூலுக்கான நோட்ஸை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இல்ல எந்த டாபிக் வந்து நான் ஆல்ரெடி இந்த அறிஞர்கள் பத்தி எல்லாம் படிச்சிருக்கேன், படிக்காத ஒருத்தர் இவர் தான் அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த டாபிக் இருக்கோ அந்த டாபிக்கான நோட்ஸ் எடுத்து படிக்க போறீங்க. தமிழ்ல இதுதான் படிக்க போறீங்க. அது போக நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குற 2 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கான கொஸ்டின் பேப்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டெலிகிராம்லயும் ஷேர் பண்ணிடுறேன். அந்த 2 கொஸ்டினை பார்த்துருங்க. இவ்வளவுதான். ஒரு டாபிக் இலக்கியத்துக்கான ஒரு டாபிக்கான நோட்ஸ் எடுத்து அதை தரவா படிச்சுட்டு அது போக வந்துட்டு 2 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இவ்வளவுதான் பார்க்க போறீங்க. நாளைக்கும் வந்து இதே படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க. இந்த 1 வீக் படிச்சதை நாளைக்கு ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ மொத்தம் 50 குறள் தான் நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். இதுல நீங்க தமிழ்ல படிக்கிற திருக்குறள் நம்மளுக்கு யூனிட் 6லயும் தமிழ் சொசைட்டி, அதாவது யூனிட் 6 வந்து தமிழ் சொசைட்டி, அங்கேயும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ தமிழ்ல படிக்கிற நம்ம படிக்கிற திருக்குறளும் இலக்கியங்களும் 11 கீழ்கணக்கு, மேற்கணக்கு, 8 தொகை, 10 பாட்டு, இந்த நூல்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. யூனிட் 6ல கவர் ஆகும். ஸோ திருக்குறள்ல அந்த 20 கொடுத்துருக்க சிலபஸ்ல கொடுத்துருக்க 20 அதிகாரங்களை நல்லா படிச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கான டாஸ்க் வந்து இந்த 5 அதிகாரம் 50 குறளை படிக்கணும். 2 கொஸ்டின் பேப்பர் நான் கொடுக்குறேன், அதை பாருங்க, டவுன்லோட் பண்ணி. அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸ்ல வந்து ரீசனிங் நம்ம வந்து இது வரைக்கும் ஆப்டிடியூட் தான் பார்த்துட்டு இருக்கோம், ரீசனிங் டச் பண்ணவே இல்லை. ஸோ உங்களுக்கு நான் வந்து ரீசனிங் வந்துட்டு நான் நிறைய சேனல்ஸ், நானுமே இன்னும் ரீசனிங் பார்க்கல. ஸோ நிறைய சேனல்ஸ் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும், எது நம்ம ஈஸியாக பிக்கப் பண்ணுறதுக்கு, அதாவது பிகினர்ஸ் கூட பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். எல்லாருமே வந்துட்டு இன்டெப்தா சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்துட்டு அந்த மாதிரி போறப்போ கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால கிறிஸ்டோபால வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்கப்பட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் எடுத்து 300, அதாவது 300 கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன், 300 சீரிஸ் அப்படின்ட்டு ஒரு சீரிஸ் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி 500 சம் சீரிஸ்னு ஆப்டிடியூட்ல போட்டாங்க போன லாஸ்ட் குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு. ஸோ அது சூப்பரா இருந்துச்சு. 500 சம்ஸ் வந்துட்டு 5 சம்ஸ் அந்த கிருஷ்ணன் சார் வந்துட்டு நடத்தி போடுவாங்க. நல்லா இருக்கும். அது எப்படி பிகினர்ஸ் கூட புரியுற மாதிரி தெளிவா நடத்தி போடுவாங்க. ஸோ அந்த சீரிஸ் வந்து ஆப்டிடியூட்க்கு பாருங்க. இப்போ ரீசெண்டா அவங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரீசனிங்க்கு சீரிஸ் போடுறாங்க. ஸோ அதை பாருங்க, பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசிக்கா ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு குரூப் 4 அப்படின்றதுனால பேசிக் லெவல் ரீசனிங் தான் கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமா பேங்கிங்ல கேட்குற மாதிரி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஸோ அதனால நம்மளுக்கு சிம்பிளா சொல்லி கொடுத்து சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சேனல்னா கிறிஸ்டோபா நல்லா இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ரீசனிங்ல அந்த சேனல்ல ஏதாச்சும் ஒரு 2 வீடியோஸ், ஒரு வீடியோஸ்க்கு எத்தனை சம்ஸ் அப்படின்னு கூட நான் இன்னும் பார்க்கல. ஸோ அதை நீங்க பார்த்து ஒரு 10 சம்ஸ் ஆச்சும் சால்வ் பண்ணி பாருங்க. அடுத்து ஜிஎஸ்ல வந்துட்டு நம்ம குப்தாஸ் வந்து ரிவிஷன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல வந்துட்டு இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படின்ற 11th இருக்க ஒரு லெசன், 11th 5 லெசன் சொன்னேன். ஸோ அதில் 3 நம்ம படிச்சிருக்கோம். இன்னும் 2 படிக்காம இருக்கு. அதில் 1 வந்து இன்னைக்கு படிக்கணும். ரிவிஷன் 6th இருக்க குப்தாஸ் ரிவைஸ் பண்ணிட்டு 11th ரிவைஸ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள் தான் இன்னைக்கான போர்ஷன்ஸ். இதுக்கு நம்ம வந்து ஒரு 11 days படிச்சிருக்கோம். என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் வந்து என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக நோட் பண்ணி வச்சிருக்கேன். 6th to 10th தமிழ் நம்ம முடிச்சிருக்கோம். 10th பாலிட்டியில 3 லெசன் தான், அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணிடலாம். ஸ்டார் போட்டிருக்கலாம் ரிவைஸ் பண்ணது ஒரு டைம் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிருக்கோம். 9th பாலிட்டியில 3 லெசன் படிச்சிருக்கோம். மொத்தம் 9th பாலிட்டியில 5 லெசன் வந்து இருக்கு. அதுல 3 லெசன் படிச்சு அதை ரிவைஸ் பண்ணிருக்கோம். 11th எக்கனாமிக்ஸ்ல 5 லெசன் இம்பார்ட்டன்டா படிக்கிறேன்னு சொன்னேன். அதுல 3 லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னும் ரிவைஸ் பண்ணல. இன்னைக்கு வந்து 4th லெசன் வந்து படிக்க போறோம். அடுத்தது வந்து ஹிஸ்டரியில 6 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் வந்து ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன், அது INM-லயும் கவர் ஆகும், யூனிட் 6லயும் கவர் ஆகும். ஸோ அதுல 4 லெசன் தான் படிச்சிருக்கோம், இன்னும் ரிவைஸ் பண்ணல. ஸோ அடுத்து இதை வந்து அடுத்தடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 10th ஜியோகிராஃபி, 12th எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, அதெல்லாம் 11th 12th ஹிஸ்டரிலாம் அடுத்தடுத்து நம்ம படிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை படிச்சதை வந்து ரிவைஸ் பண்ணணும் நம்ம அடுத்து ஹிஸ்டரியில என்னென்ன படிச்சிருக்கோம்னா சிந்து முடிச்சிருக்கோம், குப்தர்கள், முகலாயர்கள், டெல்லி சுல்தான், மராத்தியர்கள் முடிச்சிருக்கோம். இதுல வந்து சிந்து, முகலாயர்கள், மராத்தியர்கள் வந்து ரிவைஸ் பண்ணிருக்கோம். குப்தர்களும் டெல்லி சுல்தானும் இன்னும் ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து குப்தர்கள் தான் ரிவைஸ் பண்ண போறோம். 6thலயும் 11thலயும் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஸோ இதை ஈஸியா முடிச்சிடலாம். அதே மாதிரி 2 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டினையும் 1 hourல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1/2 an hour போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க பாருங்க, உங்களுக்கே புரியும். திருக்குறள்ல 5 அதிகாரங்கள் 50 குறள் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு குறளுக்கான விளக்கத்தையும் தெளிவா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த குறள்ல இருக்க ஒவ்வொரு சொல்லுக்கான அர்த்தங்களையும் பொருளையும் வந்து நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து திருக்குறள் வந்து யூனிட் 6லயும் வரும், யூஸ் ஆகும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன். அடுத்தது இன்னைக்கு புதுசா படிக்க போறது இந்த ஒரே ஒரு லெசன் தான், இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். கண்டென்ட் வந்து ஒரு 30 pages இருக்கும், 20 to 30 pages இருக்கும். ரொம்ப வந்து மகப் பண்ற மாதிரி இருக்காது, நல்லாதான் இருக்கும். ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிருங்க. எது இம்பார்ட்டன்ட் தெரியுதோ அதை மார்க் பண்ணிருங்க. செகண்ட் டைம் வந்துட்டு அந்த மார்க் பண்ணதை நல்லா படிங்க. தேர்ட் டைம் வந்துட்டு இன்னொரு டைம் நல்லா தெளிவா படிச்சிருங்க. புக் பேக் ஒன்று பாத்துருங்க. ஒரு லெசனை 3 டைம் நம்ம ரீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ. அப்பதான் அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் டைமே நம்ம வந்து மகப் பண்ணணும் அப்படின்ட்டு உட்காந்து ஒவ்வொரு பேஜஸா வந்து மகப் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு இல்லன்றத ஒரு டைம் ஃபுல்லா அப்படியே வந்துட்டு மனசுக்குள்ளே ரீட் பண்ணுங்க. ஒரு லெசனை ஃபுல்லா மனசுக்குள்ளே ரீட் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் டைம் வந்துட்டு இன்னொரு டைம் ரீட் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுங்க. 3வது டைம் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மகப் பண்ணுங்க. இவ்வளவுதான். இப்படிதான் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிக்கணும். இதெல்லாம்
போக நம்ம இன்னும் வந்து 6th ஹிஸ்டரியில ஒரு சில லெசன்ஸ் வந்து யூனிட் 6ல கவர் ஆகுறது, அதுக்கப்புறம் 9th ஹிஸ்டரியில ஒரு சில லெசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் 10th ஜியோகிராஃபி வந்து ஜியோகிராஃபில ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். ஸோ என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்றத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன படிக்கிறோம், எதை தெளிவா இருக்கும், எதுல இன்னும் தெளிவா இல்ல, எது இன்னும் டச் பண்ணவே இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். சும்மா வந்து நம்ம டெய்லி படிப்போம் அப்படின்றத தாண்டி என்ன படிக்கிறோம், எதுல ஸ்ட்ராங்கா இருக்கும், எதுல வீக்கா இருக்கும், எதை இன்னும் நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்மளே செல்ஃப் அனலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால படிக்க நீங்க என்னென்ன முடிச்சிருக்கீங்கன்றத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்லணும்னு நினைச்சேன். எத்தனை பேர் அடுத்து இதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் எக்ஸாம் ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம். டாடா பை.